வணக்கம். பிரான்ஸ் பாரிஸின் புறநகர் பகுதியான லாக் பகுதியில் பத்திரகாளி அம்மன் ஆலயம் ஒன்று உண்டு. உங்களுக்கு தெரியுமா? இலக்கம் 10 கிறிஸ்டினோ கார்சியா 93-120 லாகூர்னெஃப் என்கின்ற முகவரியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. திருவாளர் மகேந்திர சுவாமி அவர்களின் பரிபாலனத்தில் நித்திய பூசைகள், உற்சவங்கள் என்று இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றது. அப்பிரதேச வாழ் மக்களால் மிகுந்த பக்தியோடு வழிபடப்படும் இந்த பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஷீரடி பாபா வழிபாடும் இடம்பெற்று வருகின்றது. சிறியதொரு இடம்தான், ஆனாலும் அமைதிக்கும் நிம்மதிக்கும் குறைவில்லாத வகையில் இந்த கோயில் வழிபாட்டு முறைகள் அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டதும் மனமே சிலிர்த்துவிடும் தெய்வ உணர்வை பக்தி செறிவு கொண்ட பத்ரகாளி அம்மன் சிலை தந்து விடுகின்றது நமக்கு. தொடர்ந்து பார்வதி அம்மன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, முருகன் வழிபாடு, நாகதம்பிரான் வழிபாடு, அனுமர் வழிபாடு, ஐயப்பர் வழிபாடு என அனைத்து விதமான பக்தர்களும் சென்று வழிபடும் வண்ணம் இந்த ஆலயத்தின் உட்கட்டமைப்பும் உருவ வழிபாடும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றமை சிறப்பு. குறிப்பாக இங்கே சைவ முறையிலும் இந்து ஆகம வழிபாட்டு முறையிலும் பூஜைகள் இடம்பெறுகின்றன. இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கும் சிவாச்சாரியார் இந்து மத ஆகம முறைப்படி பூசைகளை நடாத்துகின்றார். பத்ரகாளி அம்மன் வழிபாடு, பாபா வழிபாடு என்பனவும் சிறப்புற இங்கே சைவ முறைப்படியும் ஆகம முறைப்படியும் நடைபெறுவது இன்னும் சிறப்பு. பாதத்திலே பாதத்திலே காளியம்மா, உன் பாதத்திலே பாதத்திலே காளியம்மா, பாதத்திலே பாதத்திலே காளியம்மா, உன் பாதத்திலே பாதத்திலே காளியம்மா. ஓகே. महाश्रीवदेकक्षात्रणेक शम्भविण्यरद महाश्रीवदेव स्वाहा समाग्रे पादुषेक देवताभ्यो नमस्ते Amen.
வியாழக்கிழமை அன்றும் ஷீரடி பாபா வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட ஷீரடி பாபாவின் தோற்றம் பார்ப்பவர் மனதெங்கும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றது. பஜனையோடு சேர்ந்து பூத்தூவியும் நெய்விளக்கேற்றியும் இந்த ஷீரடி பாபா வழிபாட்டினை சிறப்புறச் செய்கின்றார்கள் பக்தர்கள். ஓம் நெஞ்சில் நிறைந்தவரே ஓம் நினைவில் கலந்தவரே ஓம் தஞ்சம் அளிப்பவரே ஓம் தாமரை முகத்தவரே ஓம் தாய்மனம் கொண்டவரே ஓம் தயாள குணம் கொண்டவரே ஓம் தண்ணீர் இல்ல பகவானே மதுரை அரசாடும் நாட்டி மதுரை அரசாடும் நாட்டி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாடும் நாட்டி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி இந்த கோயிலின் தோற்றம் பற்றியும் அதன் வளர்ச்சி பற்றியும் கோயில் பரிபாலகர் மகேந்திர சுவாமி அவர்களோடு கொஞ்சம் பேசி பார்த்தோம். பாரிஸில் அமைந்திருக்கின்ற லா கூர்னெஃப் பிரதேச ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்துக்கு வந்திருக்கின்றோம். அந்த ஆலய பரிபாலகர் நிர்வாகத்தை மேற்கொள்கின்ற ஸ்ரீ மகேந்திர சுவாமி அவர்கள் இங்கே பார்க்கும்போது ஒரு தெய்வ கடாட்சம் அவரில் இருப்பது போன்ற அவரது தோற்றம் இவ்வளவோ சமூக செயற்பாட்டுகளிலும் பொது சேவைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பயணிக்கின்றவர். இந்த அம்பாள் தேவஸ்தானத்தையும் பரிபாலனம் செய்கின்றார். கேட்டு பார்ப்போம். வணக்கம் ஐயா. நலமா இருக்கிறீர்களா? நல்ல நலம். சரி, சொல்லுங்கள் ஐயா, இந்த ஆலய சேவை என்பது மிக பெரும் சவாலானது இந்த நாடுகளில். எப்படி உங்களால் முடிகிறது? உண்மையிலே ஆலயம் இந்த நாட்டிலே நடத்துவதுன்றது ஒரு நெருப்பில மிதந்ததுக்கு சமமாகும். எங்கட நாடு என்று சொன்னால் அங்கேயே சைவமும் திறப்புகளும் அதிகம் இதுவும் எங்களுடைய சொந்த பூமியில நாங்க எல்லாம் நடத்துறது இலகுவா இருக்கும். ஆனா இங்க நாடு கடந்து நாங்கள் ஒரு ஷொப்பிங் பேக் கூட இங்க வந்து ஆலயம் இந்த நாட்டில் நடத்துறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு நாங்கள் நிறைய அர்ப்பணிக்க வேண்டும். முதல் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு பிறகு எங்களுடைய சொத்து சுவத்தையாவைக்கு அர்ப்பணிக்க விடும். அப்பதான் இங்கே கோயில் நடத்த முடியும். சரியான இக்கட்டான நிலையில தான். அப்படி இருந்தாலும் அந்த ஆன்மீக பாதையை நான் முழுமையா ஏற்றுக்கொண்டபடியா என்னுடைய எல்லாம் வச்சு நான் இந்த அம்பாளை நான் நடத்தி வருகிறேன். இந்த ஆலயத்தையும் சிறப்பா நடத்தி வருகின்றேன். ஏனென்றால் எங்கட நாட்டில தான் நாங்கள் நிம்மதி இல்லாம வாழ்ந்தாலும் நாங்கள் வந்து தங்கியுள்ள நாட்டையாவது நல்லபடியா நாங்கள் இந்த வழிபாடுகள் ஊடாக அமைதியாகவும் நிம்மதியா வச்சுக்கொண்டு என்னுடைய ஒரு விருப்பம். அதனாலதான் நான் இந்த ஆன்மீக பணியை ஏற்றுக்கொண்டு இதை நடத்தி வருகின்றேன். சில விசேட காரணம் இருக்கா? நீங்கள் இங்கே வந்து இப்ப நாட்டிலேயே நீங்கள் இப்ப வர ஆலய பணிகள் செய்திருக்கிறீர்களா, அல்லது இங்க வந்த பிறகுதான் நீங்கள்? இல்லை, ஆலய பணிகள் நான் ஊரிலே எந்த வீட்டுக்கு அருகாமலே புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் இருக்குது எங்களுக்கு. அதை விட நான் சிறு வயதிலேயே இந்த அம்பாளுக்கு நேற்று வச்சுதான் நான் பிறந்தும் இருக்கிறேன். அதுக்காக நான் பூஜாரி ஆகுவேன் என்றது எனக்கு நினைப்பில்லை. நான் அதுல வயலுக்குள்ள இருக்கிறபடியும் அம்பாளை கும்பிடாம நான் எந்த ஒரு வேலை திட்டமும் செய்ததில்லை. ஆனா முறையிலே நாட கடந்து வந்த பிறகு அவ ஏதோ என்னோட இருக்கணும் என்று விரும்பினாவும் தெரியல, அப்படியே காட்சியை கொடுத்து இந்த பெரிய உருவம் என்னோட வந்து சேர்ந்து விட்டது. ஆன முறையிலே அவ பராமரிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். அந்த பொறுப்பை எடுத்தபடியா நீண்ட காலம் இதுக்கு உழைக்க வேண்டும்.
உழைத்து வளர்க்க வேண்டும். இன்னும் இது இது சிறுதுளிய வெறுவெள்ளமா அமைய வேண்டும் என்ற இது ஒரு விருப்பம். மக்கள் பங்களிப்பு எல்லாம் எப்படி இருக்கிற மக்கள் பங்களிப்பு என்பது 100% இருக்கும். இல்ல நான் ஏன் இப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்கின்றேன் என்றால் இந்த ஆலயம் அமைத்தல், ஆலய பரிபாலனம் என்பவை பற்றி எல்லாம் சில தவறான கருத்துக்களும் வெளியே இருக்கின்றன. இதை நீங்கள் உண்மையிலேயே அதில் பயணிப்பவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் எங்கள் மக்களுக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த கேள்விகள் எல்லாவற்றையும் ஆலயங்களை நாங்கள் வியாபாரத்துக்கு வைக்கக்கூடாது முதல்ல. அதனாலதான் சில பிரச்சனைகளை நீங்கள் கேட்கிறீங்க, அது எனக்கு விளங்குது. அப்படி போகக்கூடாது. உண்மையில ஆன்மீகம், ஆலயம்ன்றது ஆன்மீகம். ஒரு ஆஸ்பத்திரியா இருந்தாலும் ஆலயமா இருந்தாலும் 2-3 தான். இங்க வாரவர்கள் ஏதோ ஒரு மனநோவிலான் வருது. ஆஸ்பத்திரி போனாலும் அதே நோவில தான் போகுது. இங்க வரவேளை நாங்கள் அமைதியாக வச்சிருந்த அரவணைச்சு காத்து அனுப்புன மொழிய நாங்கள் அவைட்டி இதை உண்டு எதிர்பார்த்தா மனநோவு அடிக்க கூடாது. அதுல நான் மிக கவனமா இருக்கிறேன். இன்னும் இனி ஒவ்வொரு நிர்வாகத்தை பொறுத்தது. இப்ப நான் இந்த ஆலயத்தை அம்மா நேரடியா நிர்வாகம் பண்றபடியா இங்க எந்த பிரச்சனையும் வராது. நான் 100 பேர் இல்ல 1000 பேரையும் கட்டிய வைப்பேன். அந்த திறமை என்ன டைம் இருக்குது. ஏன்னா நான் இந்த இதை எதிர்பார்க்காம இந்த ஆலயத்தை நடத்தி வரபடியும் இந்த பிரச்சனை வராது. இதே அடுத்த ஆலயங்களை பார்க்க போனா நிர்வாகங்கள் விவரமாயிருக்கும். நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களுடைய பார்வை கொண்டு பார்ப்பதை விட அங்கு அவர்களது கருத்தை எடுக்கும் போதுதான் உண்மைகள் தெரியும். உண்மையிலேயே இந்த ஆலயம் ஒரு மிகச்சிறிய ஒரு பிரதேசத்து இடத்தில் அந்த ஆலயத்தின் அளவு என்பது மிகச்சிறதாக இருந்தாலும் கூட ஒரு நெறிப்படுத்தப்பட்ட பூஜை வழிபாடுகள் மிக ஒழுங்குபடுத்தப்பட்டு நேர்த்தியாக நடைபெற்று வருகின்றமை சிறப்பு. நான் கூட முதலில் வந்திருந்தேன். அந்த பூஜையில் முழுமையாக பங்கு கொண்டு மிகுந்த மன அமைதியோடு செல்லக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு இப்ப எங்களுடைய அறம் சார்ந்த கல்விகளை ஆலயங்கள் தான் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இப்போது வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தமிழ் சார்ந்து தமிழ் என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கின்ற நாங்கள் இந்த சார்ந்த கல்விகளை மதக்கல்வி மூலம் கொடுக்க தவறிவிட்டோமோ என்று ஐயா பல தடவை யோசித்திருக்கின்றேன். அதனாலதான் நான் இந்த அம்மாவோட பேர்லயே அம்மாவை கூட உருவாக்கி தமிழ் சைவ நெறிகள் எல்லாம் இலவசமா படிச்சு கொண்டிருக்கேன். அது எங்களை விட்டு போகக்கூடாது. தமிழ் என்பது சைவமும் தமிழும் எங்களுக்கு உரியது. அது நாங்கள் வேற நாடு வந்துட்டோம் என்று விட்டு அதை நாங்கள் இழக்கக்கூடாது. அதனால அதைத்தான் நான் இதை சைவ முறைப்படி இந்த கோயிலை நடத்தி வருகிறேன். அதாவது இந்து ஆகம வழிபாடு என்று இல்லாமல் தமிழும் சைவம் தான். நான் இதுவரையும் மாத்தையில் இந்த ஆலயத்தை சைவ வழிபாடு முறை தான் சிறப்பா இருக்கும். ஏன்னு சொன்னா எல்லாருமே இதுக்கு வழிபடலாம், பூஜை வழிபாடெல்லாம் செய்யலாம். சைவ முறைப்படி நாங்கள் செய்தோம் என்று சொன்னோம். ஆகவ முறைப்படி நாங்கள் போனோம் என்றா வெளியா வேற ஒரு புள்ள பூஜை பண்ண முடியாது. அது நிறைய கஷ்டமா இருக்கு. அப்ப நான் சிவா முறைப்படியை நான் நடத்துறபடியா இப்ப நீங்கள் உடனே நாளைக்கு எங்களுடன் எந்த பூஜை வழிபாடு பண்ணலாம், தம்பி அம்மா பண்ணலாம் பூஜை. சின்ன பிள்ளைகளை நிறைய பிள்ளைகளை படிப்பிக்கணும் எனக்கு விருப்பம். இந்த ஆன்மீகத்தை அம்மா அந்த அருளை தருவா. ஆமையா இந்த அம்பாளின் உருவத்தை பார்க்கும் போதே உண்மையில் மனதில் டக்கண்டு ஒரு என்னவோ ஒன்று திக்கண்டு ஒரு உணர்வை தரக்கூடியதாக இந்த சிலை வடிவம் அமைந்திருக்கின்றது. அங்கே சிவபெருமான் உறங்கி இருக்கும் போது அம்பாள் அவருக்கு மேலே இருப்பது போன்ற இந்த உருவம் என்ன ஏதாவது விசேஷமான காரணம் இருக்கா, கதை இருக்கா? ஒன்று இல்லாம ஒன்று இல்லையே, தாய் இல்லாம தந்தை இல்லை. அது மாதிரி அவைக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. ஏனென்றால் தந்தையார் வரம் கொடுக்கறதுதான் நகைத்தவையில். அவர் அரைக்குற அசுரருக்கு எல்லாருக்கும் அவர் வரத்தை கொடுத்து விட்டார். அவங்க அசுரம் எல்லாம் பெற்றா என்ன நடக்கும், இறைவனையே அழிக்கிற அளவுக்கு முடிவு வந்து விட்டது. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அழிக்கிறதெல்லாம் வந்த பிறகு எல்லாரும் கூடி ஈசன் எடுக்கணும், தந்தையாரே எங்களால் வாழ முடியவில்லை, எங்களை இறக்கிற அழிக்க வைக்கிறார்கள், என்ன முடிவு எடுக்கிறீங்களா? அவையால் வரம் கொடுத்தவர் அழிக்க முடியாது. அப்போ முன்மூர்த்திகளும் இணைந்து என்ன செய்யணும் என்றால் அன்னையை தாயார் அழைக்கணும். நாங்கள் வரத்தை கொடுத்து விட்டோம், எங்களால் மூவராலும் அவை அழிக்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு ஒரு முடிவு தர வேண்டும் என்றால் என்ன முடிவு தர வேண்டும்? நீங்கள் அவருக்கு அழைக்கிறதுக்கு ராமன் சொன்னால் உங்கள் உடம்பிலேயே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி எல்லா கரங்களையும் அவர்கிட்ட கொடுத்து செஞ்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா முதல் தந்தையார் சகோதரிக்கு முதலாவது கரத்தை மகாவிஷ்ணு கொடுங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் தங்களோட கரங்களை கொடுத்து அவரை காளி அவதாரம் எடுத்து அரக்கராசுரர்களையெல்லாம் அழித்து முடிந்த பிறகு ஒரே
அசுரத்தை குடிச்சு வரியாயிட்டா. அவருக்கு பிறகு முனிவரையும் தெரியல, மனிதரையும் தெரியல, எல்லாரையும் விட்டுறதுக்கு வலிக்கிட்டான். கலைச்சு கொண்டு விடணும்னு எல்லாரும் மூடி ஈசன்கிட்ட போயிடும். ஈசனை நீங்க பார்த்த வேலை அந்நியங்களையும் அழிக்கவா, என்ன செய்ய போறீங்கன்னா பார்த்தா என்னால வந்த வேலை நான் தான் இது முடிவு. அப்படியே தியானத்திலேருந்து குழந்தருவம் எடுத்து அவள் அட்டகாசம் பண்ற இடத்துல தூக்கிட்டான். எடுத்து குழந்தருவம் எடுத்து அழுது கொண்டு இருக்கா. அந்த சத்தம் காதல் இருக்கும்போது தேடுறான். குழந்தை ஊடிட்டு அந்த குழந்தை சத்தம் ஊடி பாய்ஞ்சு பாயக்கெல்லாம் நீஞ்சல காலம். அதே ஒரு கால் பார்த்தீங்கன்னா நெஞ்சிலேயே கடாரட்டு விழுந்த உடனே அவருக்கு அந்த உணர்வு அப்படியே டக்குனு ஷாக்கடிச்சவன் திரும்பி பார்த்தா அவன் தன்னை உருவத்தை காட்டின உடனே அவன் அந்த நேரத்துல தான் இந்த நாக்க நீட்டுனது. தந்தையார் கணவன் மேலே காலை வச்சுட்டு அப்பதான் அந்த நாக்க நின்றான். அண்டையோட அந்த விஷயம் முடிஞ்சது. ஆனா அவன் இன்னுமே மூடையில வாய அப்படி இருக்கா. ஜனங்கள் இதைத்தான் பெருசா காய்ச்சி கொண்டு அவன் நாக்க நீட்டி கொண்டு இருக்கிறான். ஏதோ காளி எங்களுக்கு ஏதோ செய்ய போதும். அப்படி ஒரு பயம் பயம் ஒருபோதும் தாயை பார்த்து பயப்பட்டா. ஏன் மனிதரே இப்ப வர நான் இப்படி கோமந்தா இப்படி இருப்பேன். அதே மாதிரி அந்த நேரத்துக்கு தான் அந்த பேரை திட்ட முடியும். எல்லா நேரம் கடவுளும் மனிதர் அப்படி இருக்க முடியாது. அதோடய அது சாந்தியா அடையுது. அவர் 2 பேரும் பிரவுன் பண்ணிட்டு அவ கைலாயத்துல உல்லாசமா வாழ்க்கை நடத்தணும் தெரிவிக்கணும். இதுதான் வரலாறு. மற்றது காளி என்றதே காளி என்றோடனே எல்லாரும் பயப்படணும். காளி என்றது காப்பவள். காளி என்பவள் காப்பு. நீ தூங்காம காக்கிற 65,000 கோடி ஜீவராசிகளையும் காக்கும் பணியில் இருப்பது காளி ஒரு ஆளும் பைரவர் வீரபத்திரன். ஆனா இதுல நிலத்துல இருக்காதவும் ஒரு நொடியும் தூங்காதா காளி ஒரு ஆள். 8 திசையையும் காவல் ஒரு காலம் தூங்குறேன். இப்படியே ரோபாலாம் சுத்தி கொண்டுதான் இருப்பான். 64,000 கூட ஜீவராசியும் மனம் அழிக்கக்கூடாத எண்ணத்துல காக்கும் தாயை நான் வணங்குவேன். அந்த எண்ணெய் எல்லாரையுமே காப்பா. இன்னும் நடக்கிற சுத்தங்களை எல்லாத்தையும் அவதிப்படுத்த காக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அதுக்காகத்தான் நான் என்ன பாடுபட்டாலும் இந்த அம்மாவை பூச்சிப்படியாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். தாயும் தந்தையும் சேர்த்து வணங்குறேன். எனக்கு அது நல்ல திருப்தியே தருது. நான் போய்க்கு என்ன கொண்டு போறேன். எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு வரலாறாக இருக்கும். தமிழ் மக்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த சிலை நீங்க உலகத்தில் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. நான் சொல்றத நீங்கள் ஏன் இல்லையோ காளியன்னு இல்லை. இது நானா கீறி எனக்கு காட்சி கொடுத்தவாய். இந்த அம்மா காட்சி கொடுத்து நானே கீறி 3 வருஷம் சென்று கல்கத்தா காளி. நான் அங்கே இருந்து 3 வருஷம் செய்து கொண்டுதான் இங்க வச்சிருக்கேன். ஆரம்பத்தில் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. நல்லா கும்பிடுவோம், கேட்கறத தருவேன். அவ்வளவுதான். சந்தோஷம். சரி ஐயா, அங்கே காளியின் வரலாறை அழகாக சொன்னீர்கள். அந்த சிலை உருவான வரலாறு உண்மையில் அடுத்ததாக இங்கே மிக குறிப்பிடத்தக்க விசேடமான ஒரு வழிபாடு என்றால் பாபா வழிபாடு. நிறைய பக்தர்கள் இங்க பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆலயம் ஒரு பெரிய கொடுப்பனவாக அவர்கள் நினைப்பார்கள். கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த வழிபாடுகள் எப்போது என்ன மாதிரியான முறையில் நடைபெறுகிறது என்பதை பற்றி. வழிபாடுன்றது ஒரு மாற்றமும் அடையாது. வழிபாடுன்றது ஒரே முறை தான். இப்ப கிந்தியக்காரர் வழிபாடு செய்தாங்க, தமிழாக்கள் வழிபாடு செய்தாங்க, எல்லாரும் ஒன்றுதான். மொழி மட்டும்தான் மாறும். நாங்க தமிழால பூஜை பண்ணுவோம், அவங்க இந்தியா அவர்கள் மொழிகள்ல இவ பூஜை பண்ணினோம். அவர் ஒரு குருநாதர் எங்களுக்கு தந்த மாதிரி. அந்த முறையில நாங்களும் அவரை வழிபாட்டு ஒரு காலமும் ஒரு குரு இல்லாம நாங்கள் எப்படியுமே இறைவனை அடைய முடியாது. அந்த முறையில அவர் குறி வழிபாடா இப்ப ஐயாவா இருந்தாங்க, அவர் பிராமணம் கொடுப்போம், நான் செய்வேன். ஆனா நாங்க இருவருமே பூஜை பண்றோமே. 2 பேருக்கும் குருது. நாங்க அந்த குருவை தான் இது கொண்டிருக்கிறோம். இதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அதை விட பாபா இந்த பிரான்சில இருக்கிற இதனும் பாபா வந்தாலும் இவருக்கு ஒரு வரலாறு இருக்கு. இவர் தீயில இருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். சாதாரண பாபான்னு சொல்ல முடியாது. நான் அவரை தேடி போயில, இந்த ஆலயத்துக்கு அவரா தேடி போயிருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு அற்புதம். இந்த சிலை நாங்களா போய் செய்து எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஆன முறையில அவரா வந்த அந்த சிலையை வாங்கி இன்னொரு ஆலயத்துக்கு கொடுத்தா அந்த அம்மா இங்கே இருக்கிறார். அந்த ஆலயத்திலேயே ஒரு சில விபத்து நடந்ததாலே அந்த ஆலயத்திலே அவைய பராமரிக்க முடியல. அதனால அந்த சிலையை எங்களுக்கு அன்பளிப்பா தந்தபடி நாங்கள் இது பள்ளிக்கூடம் அம்மா வேலைக்கூடமா இருந்த இடத்தை நான் பாபா தந்தைக்காக இதை நாங்கள் அவருக்கு கொடுத்து அவரை ஸ்தாபனை பண்ணி வச்சிருக்கின்றோம். சிறப்பாக வழிபாடு நடக்குது. எல்லாரும் சந்தோஷமா போறார்கள். இதை விட எங்களுக்கு என்ன தேவை? ஷீரடி பாபா என்றாலே அவர் மதங்கள் கடந்து ஒரு மிகுந்த மனிதநேயத்துக்காக கடவுளாக அங்கீகாரம் பெற்று உயர்வடைந்தவர். நிறைய வழிகாட்டல்களை எங்கள் மக்களுக்கு நகக்கூடிய ஒரு வழிபாடாக இங்கே எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்காக காண்பிக்கிறோம். தொடர்ந்து
இந்த கோயிலில் நடைபெறும் உற்சவங்கள் பற்றியும் பூஜை வழிபாடுகள் பற்றியும் அங்கே இந்து ஆகம முறைப்படி பூசைகளை செய்து வரும் சிவாச்சாரியாரோடு பேசி அறிந்து கொண்டோம். நமஸ்காரம் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நலமா? ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், நீங்கள் இந்த அம்பாளுக்கு பூஜை செய்வதற்காகவே இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறீர்கள். இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணது நான் கிட்ட ஒரு 3 வருஷமா விசா ட்ரை பண்ணியிருந்தோம். இப்பதான் எனக்கு விசா கிடைச்சது. அதனால அம்பாளுக்கு இங்கதான் செய்யணும்னு இருக்கு. இங்கதான் நம்ம இங்கேயே தங்கி இருந்து நித்திய பூஜையில நித்திய பூஜை எல்லாமே செய்யறோம். உற்சவ பூஜை இங்கேயே தங்கி இருந்து உற்சவ பூஜை அண்ணனுக்கு தேவையானது என்னென்ன பூஜை அண்ணன் ராசி பிரகாரம் அந்த சாஸ்திர வானொலி சாஸ்திர பிரகாரம் அபிஷேகம் நடந்துன்னு இருக்குமா. நிச்சயமாக ஐயா, இப்ப இந்தியாவில் இருந்து இங்கே வருவது ஒரு தொழிலுக்கு என்பது வேறு. குறிப்பாக இந்த அம்பாளுக்கே நான் பூஜை செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிறப்பா விரும்புறதுக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்குமா? இந்தியாவில இருந்து பணம் சம்பாதிக்கிறதே குறிக்கோள்ன்றது வேற. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குறிக்கோள். என்னுடைய குறிக்கோள் அம்பாளுக்கு நல்ல மாதிரியா பூஜை பண்ணீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், இந்த பிரான்ஸ் நல்லா இருக்கும். ஏதோ நம்மளால முடிஞ்சது பகவானுக்கு காளியம்மாவுக்கு செய்யணும்னு ஆசை. நம்ம செய்யறோம். உண்மையில் அப்படி பார்க்கும் போது நிறைய வணக்கஸ்தலங்கள் வேறு வேறு மதங்களில் அந்த வணக்கஸ்தலங்களை அரசாங்கம் பொறுப்பெடுத்திருக்கும். அல்லாது அந்த மதம் சார்ந்த பெரிய பெரிய சேரிட்டிஸ் அறக்கட்டளை நிறுவனங்கள் பொறுப்பெடுத்து அந்த நிர்வாக பரிபாலனங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் இங்கே இருக்கின்ற எங்களுடைய இந்த சைவ மதமோ இந்து மத கோயில்களுக்கு அந்த வசதி இல்லை. கோவில்களை நிர்வகிப்பது என்பது இந்த கோவிலில் எமது பக்தர்கள் நன்கொடையாக காணிக்கையாக போடுகின்ற அந்த சொற்ப பணம் தான் உங்களுக்கு போதுமாக இல்லாட்டி அந்த நிர்வாகத்தை சரியாக இருக்கிறதா? அம்மா, பணம்ன்றது 2வது பட்சமா? பணம் என்பது இப்படித்தான் இங்க இருந்துதான் எனக்கு பணம் வரணும்னு கிடையாது. இல்லை, உங்களை சொல்லவில்லை, பொதுவாக நான் நிர்வாகத்தையே கேட்கிறேன். நிர்வாகத்திலயும் அதே தான். நிர்வாகத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த டெய்லிக்கு அன்னைக்கு பூஜை பண்ணது, எனக்கு சம்பளம் கொடுக்கறது, கோயில நிர்வாகம் பண்றது கஷ்டம்தான். அந்த கஷ்டத்திலயும் அவன் நிர்வாகத்துல செய்யறாங்கன்றது ரொம்ப சிறப்பானதுதான். கொடுப்பா, ஆத்தா கொடுப்பா. எடுத்த உடனே நம்ம ஒரு மரம் நம்ம வைக்கிறோம் போது எடுத்த உடனே பழம் காய்க்காது. அது மரம் வச்சு அது செடி ஊற்றி அது வேறு கீழே ஸ்ட்ராங் ஆன பிறகு அதுக்கப்புறம் மரம் மாறிச்சு அதுக்கப்புறம் காய்க்கும் போது 4 பக்தர்கள் அந்த மரத்தை அடியில உட்காருவாங்க. அதே மாதிரிதான் தாய் என்பவரும் அப்படிதான். தாய் பட்ட உடனே தூக்கி கொடுத்தா தாய்க்கு தெரியும். தாய்க்கும் சரி தகப்பனாருக்கும் தெரியும் எப்ப எந்த நேரத்துல யாருக்கு எப்படி எப்படி செய்யணும்னு. அதுவும் வளரும், தாயும் வளரும். இப்ப நம்ம நம்ம வந்ததுனால நம்ம மூலியமா கூட தாய் வர வைக்கலாம், நல்ல சக்தி வர வைக்கலாம். இன்னும் பக்தர்கள் இன்னும் வருவாங்க. இன்னும் அவங்க நினைச்சது வேண்டது எல்லாமே கிடைக்கும். பக்தரை உள்ளன்போடு வேண்டணும். ஆகமப்படி நான் செய்யறேன். ஆகமப்படி அவங்க வரும்போது இன்னும் நல்லா செய்வாங்க, இன்னும் நல்லா சிறப்பா நடக்கும். இப்ப ஸ்டார்டிங் இப்பதான் எல்லாமே நம்பிக்கை தானே. மிகுந்த ஒரு நெருக்கடியான மிக உள நெருக்கடி, முக்கியமாக பண நெருக்கடி என்றதை விட ஒரு நேரம் இல்லை, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிக்கலான வாழ்க்கைக்குள் மன அமைதிக்கும் ஒரு நிம்மதியான மன ஆற்றுப்படுத்தலுக்கும் இவ்வாறான வழிபாட்டு தலங்கள் இந்த நாடுகளில் இருப்பது என்பது மிக தேவை, இன்றியமையாத ஒரு தேவை. அதை விட இதை நடாத்தி செல்வது என்பது பெரும் பொறுப்பு. இந்த பொறுப்பை சிரமேற்கொண்டு செய்கின்ற எல்லோருக்குமே உண்மையில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். சிவாச்சாரியர் அவர்கள் இந்த கோவில் வழிபாடுகள், நித்திய வழிபாடுகள் எப்படி நடைபெறுகின்றது என்பவற்றை ஒரு விவரணமாக சரியாக சொல்வார். கேட்போம். இந்த கோவில் ஆலயத்துல ரொம்ப விசேஷமானது என்னன்னா, நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த அம்பாளை மனசார வேண்டிட்டு போனீங்கன்னா இந்த அம்பாள் நீங்க கேட்கறது கொடுக்குறவா. அதே மாதிரி விசேஷமானது என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நீங்க மந்திரிச்சு எதனா சுவாமி கிட்ட காலில் வச்சு மந்திரிச்சு எதனா எடுத்துக்கணும் போனாலும் அது அப்படியே நிவர்த்தி ஆயிடும். ரொம்ப விசேஷமானது என்னன்னீங்கன்னா, நம்ம எதுக்காக நோக்கத்துக்காக வரமோ அந்த நோக்கத்துக்காக உள்ளன்போட நீ பகவானை கேட்கும் போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது 2வது என்னன்னீங்கன்னா, அமாவாசையில விசேஷம் நடக்கும். இந்த கோவில்ல அமாவாசையில உண்டு, பௌர்ணமியில உண்டு. மீது வெள்ளிக்கிழமையில சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடக்கும். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலயும் சாயங்காலம் பூஜை நடக்கும். வெள்ளிக்கிழமையில குங்கும அர்ச்சனை நடக்கும். நீங்க எதனால வரீங்களோ அது மகாலட்சுமி கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துவா. அதே மாதிரி விநாயகர் என்னும் போது சதுர்த்தி வரும். சங்கடா சதுர்த்தி எப்படி வளர்பறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தியும் சங்கடா சதுர்த்தி பூஜை பண்றோம். முருகனுக்கும் அதே மாதிரினா சஷ்டிக்கும் பூஜை உண்டு. ரொம்ப விசேஷமா நடக்கும் பூஜை. அதே மாதிரி மகாலட்சுமி அந்தாண்டுக்கு தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில பௌர்ணமியில நம்மள சிறப்பா அபிஷேகம் நடக்கும்.
அதே மாதிரி இந்தாண்டு ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் கிட்ட வந்தீங்கன்னா சனிக்கிழமை சிறப்பு அபிஷேகம் நடக்கும். நம்ம என்ன பகவான்கிட்ட வேண்டின்னு போறோமோ படி பூஜைன்றது முதல் நாள் தேதியில வந்து படி பூஜை நடக்கும். மீதி சனிக்கிழமையில ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். நவகிரகத்துக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில இந்த நவகிரக பூஜை நடக்கும். நவகிரகத்துல இந்த ராகு கேது குரு பகவான் எல்லாம் எந்தெந்த நவகிரகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சூரியன் சந்திரன் ராகு கேது சனீஸ்வரன் குரு அங்காரகம் புதன் சந்திரன்ன்றவங்க நம்ம கிட்ட ஒவ்வொரு ராசி பலன் இருக்கிறது. அந்த ராசி பலனை பார்ப்போம். அதே மாதிரி நல்ல அபிஷேகமும் நடக்கும். ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமையில விசேஷம் நடக்கும். சிவபெருமானுக்கு என்னன்னா பிரதோஷத்துக்கு நல்ல சிறப்பா அபிஷேகம் நடக்கும். 2 பிரதோஷலையுமே நடக்கும். அதே மாதிரி ஆத்ம சாந்தியும் பண்ணுவோம். இந்த கோவில்ல என்ன ரொம்ப விசேஷம்னா நம்ம இறந்தவங்களுக்கு பிதுக்கள்கள்லாம் வந்து அந்த தோஷங்கள் போகுது. பிதுக்கள்ல இறந்தவங்க அவங்க நம்மளை சுத்தி வந்துனே இருக்கிறாங்கன்னும் போது அது ஆத்ம சாந்தின்றது பண்ணுவோம். சிவனுக்கு வந்து ஆத்ம சாந்தி பூஜைன்றது பண்ணுவோம். பைரவருக்கு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில வந்து அந்த பைரவரை வந்து உள்ளன்போடு நீங்க பைரவரை நீங்க என்ன நினைச்சீங்கன்னா அவங்க பைரவர் காலிலையோ பைரவர் காலில் நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா அது அப்படியே நம்மளோட எதிரி என்னீங்கன்னா நல்லதுக்கும் சரி தொழிலுக்கு எதிரி என்னும் போது நீங்க என்ன நினைச்சோ அந்த பைரவர் காலில் கட்டுறீங்களோ அது நல்லா நடக்கும். அதே மாதிரி வேலைக்கிழமையில சாய்பாபா இருக்கிறாரு. சாய்பாபா வந்து ரொம்ப விசேஷமா வேலைக்கிழமை கும்பம் வச்சு நல்ல சிறப்பா நடக்கும். அதே மாதிரி இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா கல்யாண கோவில் சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணுவோம். கல்யாணம் பண்ணுவோம், கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், கணபதி ஹோமம் பண்ணுவோம். இறந்தவங்க ஆத்ம சாந்தி பூஜையும் இங்க பண்ணுவோம். நீங்க என்ன வேண்டுதல் எதுனால இருந்தாலும் சரி பரிகாரம்ன்றது என்னன்றது எல்லா பரிகாரமும் இங்க பண்ணுவோம். காலையில அதே மாதிரி 9 மணிக்கு கோவில திறப்போம். மாலையில 8 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவோம். காலையில எப்பயுமே 9 மணிக்கு கோவில் திறக்க ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி நட சாத்துறது கிடையாது. ஃபுல்லா 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 9 நைட்டு வந்து 8 மணி வரைக்கும் பூஜைகள் நடந்துன்னே இருக்கும். பக்த கோடிகள் நீங்க தைரியமா ஆலயம் சாத்தி இருக்குன்னு நினைக்கவே தேவையில்லை. நீங்க தைரியமா வரலாம். சப்போஸ் என்னைக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒன்று சாத்தி இருந்தா கூட கோவில் ஃபோன் நம்பர் இருக்கு, வெளியே ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் அட்டன் டைம்ல எதா இருந்தாலும் அது வருவாங்க. உங்கள் வீடுகளில் இடம்பெறும் மத வழிபாட்டு முறைகளில் மதச் சடங்குகளை நேர்த்தியாக செய்து தர பத்ரகாளியம்மன் சிவாச்சாரியாரை நாடலாம். அவரது இந்த சேவையின் பெறுபேறுகள் யாவுமே பத்ரகாளியம்மன் ஆலய வளர்ச்சிக்கே பயன்படுத்தப்படும் என்று சொல்கின்றார்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற மூத்தோர் சொல் வாக்குப்படி லாகூர் நெப் மக்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்களே. மன அமைதி வேண்டி கோயிலுக்குள் சென்றதும் பக்தி பரவசம் ஏற்படும் வண்ணம் அந்த கோயிலின் உட்புற அலங்காரமும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றமை பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. பத்ரகாளியம்மன் வழிபாடு தொடர்ச்சியாக ஏனைய தெய்வ வழிபாடுகள், அதனைத் தொடர்ந்து பாபா வழிபாடு என்று நிறைவுற ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அங்கேயே ஆற அமர இருந்து தருகின்ற பிரசாதத்தை உட்கொண்டு மனமும் வயிறும் நிறைய வெளிவருவது ஓர் சுகானுபவம். பாரிஸ் வாழ் மக்கள், பிரான்ஸ் வாழ் மக்கள் அனைவரும் இந்த சிறு கோயிலுக்குள் சென்று வழிபட்டால் இந்த உணர்வுகளை பூரணமாக உணர்ந்து கொள்வார்கள். மேலதிகமாக ஆண்டுதோறும் வருடாந்த உற்சவம், ஏனைய சிறப்பு விழாக்கள் எல்லாமே இந்த கோயிலில் இடம்பெற்று வருகின்றன. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலின் வளர்ச்சி மூலம் இன்னும் பல பெரிய பெரிய திட்டங்களை வகுத்து வைத்திருக்கின்றார் மகேந்திர சுவாமி அவர்கள். வருங்காலத்தில் முதியோர் மற்றும் மக்கள் ஆசுவாசமாக வந்து இளைப்பாறி தங்கள் மன அமைதிக்கு உத்தரவாதமாக அமையும் வண்ணம் ஓர் ஆச்சிரமத்தை அமைத்தல் இவரது திட்டங்களில் முதன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அறநெறி கல்வி, தமிழ் கல்வி என்பவற்றை கொடுக்கும் ஓர் பாடசாலை அமைப்பும் இங்கு இப்போதே நடைபெற்று வந்தாலும் அதை விரிவுபடுத்தும் திட்டம் கூட இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் உளவள பயிற்சியாக யோக பயிற்சி, தியானம் என்பனவும் இந்த கோயிலில் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மதம் சார்ந்த அறநெறிகளை
சைவ சமயத்துக்கு வழங்குவதற்கு பெரிய பெரிய அமைப்புகள் அல்லது அரச நிதி உதவிகள் எதுவும் இல்லாத இந்த புலம்பெயர் தேசத்தில் தனிநபர்களாக பலர் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சியாக இவ்வாறான கோயில்களும் வழிபாடுகளும் அறநெறி கற்றல் வழங்கல்களும் உண்மையில் நம் தமிழ் சமூகத்துக்கு இன்றியமையாத ஒன்றாக விளங்குகின்றது. இவ்வாறான சேவைகளை செய்பவர்கள் பாராட்டுக்குரியவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள். அவர்களை வாழ்த்துவதோடு பாராட்டுவதோடு நின்று விடாமல் அவர்களது முயற்சிக்கு எங்களால் ஆன பங்களிப்பையும் சரிவர வழங்கினால் இன்னும் இந்த சேவைகளும் நோக்கங்களும் வளர்ச்சி கண்டு நமது தமிழ் குமுதாயத்துக்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. தமிழோடு சேர்ந்து மதவழி அறநெறியையும் காத்து நிற்போம். எங்கள் பிள்ளைகளுக்கு அவையே நல் வழிகாட்டலாக வாழ்க்கையில் சான்றோராய் வாழும் அறிவை கொடுப்பனவாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் பத்ரகாளி அம்மன் ஆலய உற்சவங்களிலும் அவர்களது விசேட விழாக்கள் பற்றிய அறிவித்தல்களிலும் உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். தொகுப்புடன் விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் அனு. நன்றி, வணக்கம்.